சுமானக மக்களே, ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்துட்டு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம கமாருதீன், ஆதிரை இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜே பார்வ அவர்கள் தான். ப்ரோ என்ன ப்ரோ சும்மா சும்மா எங்கள் பார்வக்காவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன ப்ரோ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா காலங்காத்தால் அவங்க சும்மா இல்லாமல் அவங்களால தான் கேம் ஆட முடியல, சரி சுற்றி இருக்க எல்லாரையும் லைட்டாக சொரிஞ்சு விடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையாக போய் உட்காந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி அப்படியே பேசி ஒவ்வொருத்தரையாக சொரிஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமாருதீனை போய் அப்படி லைட்டாக சொரிஞ்சு விட்டுட்டு நீ சூப்பரா பேசுறடா, நீ வேற லெவல்ல யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா சொரிஞ்சு விட்டு வந்தாங்க. அந்த சொரிவல் தான் இப்போ இங்க வந்து நிக்குது. ஓகேவா? சோ இந்த ப்ரோமோக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் கமாருதீன் வந்து நேத்துள்ள சண்டை எடுத்தா பேசுறாப்ல. நேத்து வந்து பிக் பாஸ் வந்து வீட்டுல குறும்படத்தெல்லாம் போட்டு கமாருதீன் வந்து வேலையை சரியா பார்க்கல, தண்ணி எல்லாம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஆதிரை அவர்கள் நேத்து போட்டு பொளந்திருப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீ எதுக்கு இந்த பதவியில இருக்க, வேலை செய்ய தான் வக்கில் இல்லை, எதுக்குடா அந்த பதவியில் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பொலன்னு பொளந்திருப்பாங்க. அந்த சீன் திருப்பி நம்ம கமாருதீன் மண்டைக்குள்ள ரிட்டன் வந்துட்டு போல அதை ரிட்டன் எடுத்து இப்போ பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு அந்த சமையல் பிரச்சனை வந்துச்சுல, அதான் அந்த முதல் ப்ரோமோல இந்த பிக் பாஸ் வீட்டுக்காரங்க அந்த சாப்பாடுல வேணுக்குன்னு உப்பு போட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சது என்னோட கெஸ்ட்ல சொல்றேன், அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கும். அதுல ஆதிரை அவர்கள் வந்து பிரவீன் ராஜ் அவர்களுக்கு ஆப்போசிட்டாவும் கனி அவர்களுக்கு ஆப்போசிட்டாவும் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க தானே சமையல், நீங்க தானே சமைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க தானே உப்பெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இடையில நம்ம கமாருதீன் போயிட்டு உனக்கு என்னமா பிரச்சனை, அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அங்கதான் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். गाइस அப்படியே ஒரு சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், தட்டி விடுங்க. ஸோ கமாருதீன் இப்போ என்ன பண்றாருன்னா, நான் தான்ப்பா இந்த வீட்டோட மெயின் கேரக்டர், நான் தான் ஹீரோ, நல்லா உங்களுக்கு மேலே நல்லா உங்களை அடிச்சு பறக்க விட்ருவேன்னு சொல்லிட்டு சீன் காட்டணும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ ஆதிரை அவர்கள்ட்ட ஏதோ பேசுறாங்க. இப்போ ஆதிரை வந்து நல்லா பேச மாட்டேப்பா, எனக்குலாம் கேட்காது, என் காது கேட்காது அப்படின்ற மாதிரி காதை பொத்தி நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடியே நம்ம கமாருதீன் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ அப்படி பேசக்கூடாது, நான் வேலை செய்யல நீ எப்படி சொல்லலாம், நான் வேலை செய்யல நீ பாத்தியா, ஏன் வேலை நீ குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டையை போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஆதிரை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படிதான் பேசுவேன் சரியா, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இடையில நம்ம கமாருதீன் இன்னொரு வார்த்தையை வேற விடுறாங்க, என்னன்னா உன்னோட டோன் சரியில்லை, நீ பேசுற டோனே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல நல்லா கவனிச்சுன்னா கமாருதீன் சொல்றது வந்து நீங்க பேசுற டோனே சரியில்லை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல எதுக்கு பாரு உள்ள வராங்க, ஏன்னா எதுக்கு இதுல பாரு உள்ள வராங்கன்னா காலங்காலத்துல பாரு தான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கமாருதீன் சுபிக்ஷாலாம் எப்படி பேசுறா, அவளுக்கான டோன்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்க டீம்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம அண்ணன் மைண்டில் நின்றுருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இங்க உங்களோட டோன் சரியில்லை பாரு அப்படிங்கிறாங்க. பட் சண்டை போட்டது என்னமோ ஆதிரை அவர்கள்ட்ட. அப்போ ஆதிரை அவர்கள்ட்ட சண்டை போடும்போது நீ என் வேலையை பற்றி பேசக்கூடாது சரியா, என் வேலை எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படிங்கும்போது ஆதிரை நான் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன், அந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தானே, அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி தேவை, அந்த தண்ணிக்கு இன்சார்ஜ் நீங்க, அப்போ அவங்க கேட்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. பிக் பாஸ் நேற்று சாணியில செருப்ப முக்கி பொழிச்சு நடிச்சாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கோபம் வரல கமாருதீன், நேத்து அப்பெல்லாம் கோபம் வரல, நேத்து காரி மொழிஞ்சிட்டார். என்ன சொன்னாரு, 9 வருஷ வரலாற்றுல இது மாதிரி ஒரு போட்டியாளர்கள் பார்த்ததே இல்லை, நைட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்ல போய் தூங்குறிய நீலாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி சாணியில செருப்ப முக்கிய அடின்னு அடிச்சு விட்டாப்புல. அப்பெல்லாம் கமாருதீனுக்கு கோவம் வரல, அப்பெல்லாம் அமைதியாக உட்காந்துருந்தாப்புல. ஆதிரை கேட்டதான் இப்போ கோவம் வந்துச்சு, ஆதிரை கேட்டதா கோந்துட்டோன்னே ஆதிரைட்ட நம்ம கமாருதீன் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த டாஸ்க்கு நான் வாலண்டியர் நீங்களா தானே வந்து பண்ணீங்க, நாங்களே உங்களை பண்ண சொன்னோம், நீங்களே வந்து பண்ணிட்டு தேவையில்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, எங்க வேலையை பத்தி நீங்க பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுறாப்புல. இங்க இன்னும் கமாருதீனுக்கு பேசவும் தெரியல, ஒரு இளவும் புரிய மாட்டேங்கிறதா உண்மை. எப்பா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது வேலிடா இருக்கு, ஏன்னா நீ பண்ண வேண்டிய வேலையை அவங்க முழிச்சு உட்காந்து பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க சொல்றாங்க நான் அந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் முழிச்சு உட்காந்து பார்த்தேன், நீ எங்க போன அப்படிங்கிறது ஆதிரை அவர்களுக்கான கொஸ்டினா இருக்குது. அதுக்கு இவர்கிட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கு இவருக்கான ஆன்சர் என்ன, உன்னை யார் முழிச்சிருக்க சொன்னா, அப்பா எல்லாருக்கும் தண்ணி தேவையில்லப்பா, அப்புறம் எல்லாரும் முழிச்சு தானே இருப்பாங்க, அந்த இளவு புரியவே மாட்டுக்கு நம்ம கமாருதீனுக்கு. ஸோ கமாருதீன் அவர்கள் வந்து அவர் இன்னுமே ஒரு ஹீரோ, அவர் ஒரு மாஸ், அவர் ஒரு கெத்து அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருக்காப்புல. அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியே ஒரு சீரியல் பண்ணாப்புல, அதில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ அந்த சப்போர்ட்டில் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம அப்படி தான் நினச்சி சுற்றிட்டு இருக்காரு போல. பட் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள மெயின் கேரக்டரே கிடையாது, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியல, அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் திருப்பி கமாருதீன் போட்டு பொழந்துட்டு இருக்காப்புல. அப்போ ஆதிரையும் போட்டு விடவே இல்லை, ஆதிரையை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்களா. இதில் கமாருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட வேலையை பற்றி உனக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்புல. இதில் கனி அவர்கள் டக்குன்னு குறுக்க போயிட்டு இப்படிலாம் பேசாத
பயப்படாதீங்க, அவங்க தான் உங்க ரூமுக்கு வேலை செய்ய வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டீலக்ஸ் ரூமுக்கு வந்து இன்னொரு ஆள் தேவை. டீலக்ஸ் ரூம்ல இருந்து நம்ம விஜய் பார்வதி வேலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்து நல்லா வெட்டியா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரையா குறை சொல்லிக்கிட்டு என் கையை பாருங்க, என் கையை பிடிச்சி சிரிக்கிட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஆள் தேவை. அதுக்கு ஆதிரி அவர்கள் தான் அந்த ரூமுக்கு போகிறதா இருந்து போல வேலை செய்யறதுக்கு. அதை தான் கனி அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க ரூமுக்கு இவங்க தான் வேலை செய்ய வராங்கன்னு சொல்லிட்டு. உடனே கமாருதீன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இவங்கெல்லாம் வேணாம்ப்பா, வேலையே செய்ய மாட்டாங்க, வேஸ்ட், இவங்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயாப்பா, வேலை செய்கிறத பற்றி யார் பேசுகிறாங்க பார்த்தீங்களா நண்பர்களே? கமாருதீன் பேசுகிறாரு. சே, கடுமையாக வேலை பார்த்தார். என்ன வேலை 5-6 தடவை தண்ணியை மிஸ் பண்ணிட்டு கூச்சமே இல்லாமல் வேலை செஞ்ச மாதிரி ஒரு நடிப்பு போட்டீங்க தெரியுமா கமாருதீன்? வேற லெவல் கமாருதீன். ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், நேற்று பிக் பாஸ் காரி துப்புறோன்னே தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேற்று நைட்டு அந்த பைப்புக்கு கீழே பெட்ஷீட்டை விரிச்சு அதில் படுத்து கிடக்காரு. தண்ணி வந்தால் நம்ம மூஞ்சில் உள்ளட்டு சட்டுன்னு எந்திரிச்சு டேங்கை தூக்கி வச்சு தண்ணியை பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அது வேற லெவல் தான், நல்ல ஒரு மூவாக இருந்துச்சு. இதை நீங்கள் கடைசி 2 நாட்கள் பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணியிருந்தா பிக் பாஸே பாராட்டி இருந்துப்பாரு. பட் இவங்க டக்குன்னு இந்த இடத்துல ஆதிரையை பார்த்து வேலைலாம் இவா செய்ய மாட்டா, இவெல்லாம் எங்கள் ரூமுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஆதிரை டக்குன்னு கோவப்பட்டு, ஓ வேலை செய்கிறத பற்றி நீ சொல்கிறியா, சூப்பர் 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 கமாருதீன், வேலை செய்கிறத பற்றிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு அடிச்சு விட்டாங்க. பொழிச்சுன்னு அடிச்சு விட்டாங்க. இதில் சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ, கமாருதீனுக்கு வந்து யாரையா சின்னதாக நோன்னா அந்த இடத்துல அவர் தான் ஒரு கெத்து, அவர் தான் ஒரு மாசுன்னு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. உண்மையாக அதுதான், அவர் தான் கரெக்டு. அவர் வந்து ஒரு 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 பெரிய ஆள், அவர் வந்து எல்லாமே பண்ணிடுவார், அந்த மாதிரி அவரே நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் அது கிடையாது. அவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு டம்மி போட்டியாளர். ஏன்னா நம்ம அவர் பேர் என்ன, திவாகரே வச்சு பொலன்னு பொழந்து விட்டாப்புல திவாகரே. ஆனால் இவர் திவாகர் அதிகமாக பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு ப்ரோ. இது சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக பேசப்படணும். இந்த வீட்டில் அவர் மேலே யாருக்கு எவ்வளோ மாற்று கருத்து இருந்தாலும் இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது, ஃபேக்காக வந்து ஒரு அலிகேஷன் கிரியேட் பண்ணுறது, இது ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கெமி அண்ட் கமாருதீன் 2 பேரும் சாட்டர்டே சண்டே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம தண்ணிப்பழம் அண்ணன் இருக்காப்புல, தண்ணிப்பழம் அண்ணன் மட்டும் விஜய் பார்வை விட்டு வெளியே வந்து மற்ற ஆள்கள் கூட பேசி இந்த கேமை விளையாண்டாருன்னா நிறைய நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பார். ஏன்னா காலைல நான் கவனிச்சேன் ப்ரோ, மற்ற ஆள்கள் கூட பேசி சுத்தும் போது அவர் பாட்டு ஜாலியாக பேசுகிறாரு, இந்த ஃபிசியோ பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஃபன்னாக கனெக்ட் ஆகிட்டார், எல்லாரும் கூட ஒரு மாதிரி ஃபன்னாக கனெக்ட் ஆகிறாரு. ஓகேவா இருக்குது. ஆனால் அப்படியே விஜய் பாருக்கிட்ட போய் உட்காந்து பேசினா விஜய் பாரு அந்த பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இந்த தர்பூசணியில் கடப்பாரை ஏற்றிடுறாங்க. உடனே இந்த தர்பூசணி என்ன பண்ணிடுதுன்னா, ஆமாம் கரெக்டு பாரு, நீ சொல்கிறதான் கரெக்ட், இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தண்ணி பழம் விஜய் பார்வை விட்டு தள்ளி வரணும், அதுதான் கரெக்ட். அங்கே இன்னொரு சிங்கி இருக்குது, கலையரசன் இருக்காப்புல, அதை நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன், வச்சு செய்ய வேண்டியிருக்கு நண்பர்களே. அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்க. ஸோ மொத்தத்தில் இதுதான் ப்ரொமோவாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே பெருசாக எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் இருக்க போகிறதுல, பட் ஒரு 2 கண்டென்ட் இருக்கும். நான் இப்போவே சொல்லிக்கிறேன், 2 கண்டென்ட் இருக்கும். ஒன்று அந்த கேப்டன்சி டாஸ்க்கு, இன்னொன்று நம்ம நந்தினி அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நடக்குது, என்ன மாதிரி பண்ணுறாங்க, எல்லா விஷயங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இதுதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக பேசுறது ஓகேவான ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லி வச்சா நீங்கள் ஆதிரியை செலக்ட் பண்ணுவீங்களா, கமாருதீனை செலக்ட் பண்ணுவீங்களா? இந்த 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு கமாண்ட் முக்கியம். எப்படி நண்பர்களே, எனக்கு கமாண்ட் முக்கியம். நீங்கள் கமாண்ட் போட தான் எனக்கு தெரியும், ஓகே மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்களே சொல்லுங்கள், கமாருதீனா ஆதிரியா? என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்கிட்ட கேட்டால் ஆதிரை கரெக்டாக பேசுகிறாங்க. பட் இன்னும் டாஸ்க்கு நேற்றுக்கான டாஸ்க்லாம் நல்லா தான் விளையாண்டாங்க. ஸோ வந்திருக்க டாஸ்க் கரெக்டாக விளையாண்டுருக்காங்க. பட் இன்னும் பெருசாக ஆக்டிவிட்டியில் உள்ளே வரல. அதாவது வேறு ஏதாவது சம்பவங்கள், இந்த பெருக்கிறது வாங்குறது இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் பெருசாக உள்ளே வரல. பட் வரப்போகிற நாட்களில் வந்துடுவாங்க. பட் கரெக்டாக பேசுகிறாங்க, டாஸ்க் நீட்டாக விளையாடுறாங்க. ஸோ இதில் கமாருதீனை வச்சு பார்க்கும்போது கொடுத்த வேலையும் செய்யல, பேசவும் தெரில, மரியாதை தெரில. மரியாதைங்கிறது 0. நேற்றுலாம் இன்னைக்கு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார் ஏற்றி விட்ட பிறகு வினோத்தையே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காப்புல. அவன் இவன் பாக்ஸிங்கில் இது அப்படின்ற மாதிரி என்னெல்லாமோ பேசுகிறாப்புல. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் இவங்க 2 பேரை வச்சு பார்க்கும்போது நான் ஆதிரை செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் யார் செலக்ட் பண்ணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த பார்க்கலாம்.